இன்றைய அமர்வு பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் அவர்கள் அருப்புக்கோட்டை அண்டு சென்னை, சென்னை அண்டு அருப்புக்கோட்டை. அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வழக்கம் போல ஒரு நல்ல தலைப்பு தான். சிவம் சக்தி. சாமிஜி இதை பத்தி ஒரு பாடல் முதவரியில சிவம் சக்தி என்பது பரமன்னு பாடலே எழுதியிருக்காங்க. நல்ல நல்ல தலைப்பு. ராஜ்குமாருக்கு ஒவ்வொரு முறையுமே நல்ல தலைப்பாக தான் இருக்குது. எனவே இந்த ராஜ்குமாருடைய சிந்தனையை நாம் தொடங்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. ராஜ்குமார் ஆரம்பிக்கலாம். ராஜ்குமார். ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்களே, இன்று நாம் சிவசக்தி என்ற தலைப்பை சிந்திக்கவிருக்கிறோம். அதுக்கு பொருத்தமாக ஒரு படத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சிவம் சக்தி என்று சேர்ந்ததுதான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற அந்த தனி உருவம். அதுவும் நமக்கு தெரியும். இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் தான் சிவசக்திங்கிற வார்த்தை மூலமாக குறிக்கப்படுகிறது. இந்த சிவசக்திங்கிற வார்த்தையின் மூலமாக முன்னோர்கள் எதை சொல்றாங்கன்னா, காந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்துறாங்க. இந்த படத்தை மேலோட்டமா பார்த்தா இது சிவனும் சக்தி சேர்ந்தது, அவ்வளவுதான் தெரியும். ஆனா இது காந்த தத்துவத்தை மிக மிக எளிமையாக உணர்த்தக்கூடிய ஒரு குறிப்பு இது. சரி, முதல் சிவம்னா என்ன, சக்தினா என்ன அப்படிங்கிறத மகரிஷி பார்வையில பார்த்துடலாம். சிவம் அப்படின்னா சும்மா இருக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம கூட பழமொழியில சொல்லுவாங்க, நம்ம சிவனேன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சும்மா இருந்தா அவன் பேரு சிவனாக இருப்பது. ஏன்னா சிவம் சும்மாக இருக்கும். அதனால சிவம் அப்படிங்கிற வார்த்தை சும்மா இருப்பது. தாயுமானவர் கூட சும்மா இருப்பதே சுகம் என்றும் சொல்வார். இந்த சிவமானது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் செல்கிறோம் சுத்த வெளி என்று மகரிஷி சொல்வார்கள். பிரபஞ்சத்துக்கு அப்பாலாக எல்லையில்லாத வெளியாக இருக்கு. ஆனா அதே இந்த சுத்த வெளிதான், அதே சிவம் தான் தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்து மாற்றலால விண்ணாகி, விண்ணின் கூட்டு பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் சேர்ந்த இந்த பிரபஞ்சமாக ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையிலேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் ஊடுருவி நிறைந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ பிரபஞ்சத்தை தாண்டி அவர் சும்மா இருக்கிறாரு. ஆனா அவரே தான் பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாமாகவும் இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. அவர் சும்மாவும் இருப்பாரு, வேலையும் செய்வார். அது எப்படி, என்ன வேலை அப்படின்னா, அவர் சும்மா இருக்கும் பொழுது அவருக்கு பெயர் தான் சதாசிவம் அப்படிங்கிறது. சதாசிவம்ங்கிற பெயரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அத சதான்னா எப்பொழுதும், சதாசிவம்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் சும்மா இருப்பது. ஆனா என்னதான் இந்த சிவம் தானாக சும்மாக இருந்தாலும் அதற்குள்ள ஒரு ஆற்றல் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றலுக்கு பேர் தான் மகரிஷி சொல்றாங்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அதாவது தண்ணீருக்கு ஆற்றல். ரெண்டு சேர்த்து மகரிஷி சொன்னதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா முதல்ல வரக்கூடிய ஆற்றல் எதுனா தண்ணீருக்கு ஆற்றல் தான். தண்ணீருக்கு ஆற்றலால ஒரு ப்ராடக்ட் வருது, விண் துகள் வருது. அந்த விண் துகள்ல வந்ததுக்கு அப்புறம் அதை சூழ்ந்தழுத்தும் போது அதுக்கு பேர் தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தலைப்பு இன்னைக்கு நம்ம சிந்திக்க வருது முழுக்க முழுக்க காந்த தத்துவம் தான். அதனால காந்த தத்துவம் பத்தி இதுவரைக்கும் தெரியாத அன்பர்கள் அல்லது புரியாத அன்பர்கள், சந்தேகம் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைக்கு முழு கவனத்தோட இந்த ஸ்பீச்சை கேளுங்க. உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் நீங்க கேட்டீங்கன்னா, காந்தம்னா என்ன, பரமாணு என்ன, இறைத்துகள்னா என்ன, யோகான் வேதான் இதெல்லாம் என்னென்ன, ஏன்னா மகரிஷி பல பெயர்களை பயன்படுத்தி இருப்பாங்க. எதுக்கு எது அப்படின்னு சில கன்ஃபியூஷன் கூட நமக்கு இருக்கலாம். அது எல்லாமே கிளியர் ஆயிரும். இது பிசிக்ஸ், இது இயற்பியல் சப்ஜெக்ட்ங்கிறனால நீங்க முழு கவனத்தோடு கவனிச்சாதான் இது புரியும். இதை கூடுமான வரைக்கும் பக்தி மார்க்கத்துல இணைத்து இந்த மாதிரி படங்களோட நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி மேக்சிமம் புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆனா நீங்க வேற வேலைகள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இது கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால ஒரு 3/4 மணி நேரத்தை இதுக்காக நீங்க ஒதுக்குனீங்க மட்டும்தான் உங்களுக்கு காந்த தத்துவம் புரியும். ஏன் இந்த காந்த தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகரிஷி அவர்கள் சொல்றாரு, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலையை அறிய முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. காந்தம்னா என்ன அது பற்றிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னா கடவுள் நிலையை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ
மனவளக்கலை அன்பர்கள், நம்ம குண்டலினி யோக தவம் செய்யக்கூடிய நாம் எல்லோரும் இந்த காந்த தத்துவத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? அறிவு முழுமை பெற்று இறைவனை உணர்வது. அந்த இறைவன் தானே விண்ணாகி எல்லாமாக வந்திருக்கிறான். அந்த விண்ணுடைய அந்த இறைவனுடைய ஃபங்க்ஷன் தான் இந்த பஞ்சபோதங்களும், அதுல இருந்து வரக்கூடிய காந்தம், மனம் எல்லாமே. அப்போ அவனுடைய ஃபங்க்ஷன் தெரியாம அவனை எப்படி தெரிந்து கொள்வது? அப்போ அவனுடைய ஃபங்க்ஷனை தெரிஞ்சு கொண்டா அவனை தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் மகரிஷி அவர்கள் காந்த நிலையை அறியாமல் கடவுள் நிலையை அறிய முடியாது. இதற்கு பொருத்தமாக வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறள் எழுதியிருக்கிறார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5 வகை தெரிவான்கட்கே உலகு அப்படின்னு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். நாற்றம்னா மனம்னு அர்த்தம். பேட் ஸ்மெல்ங்கிறது இல்ல, பொதுவாகவே மனம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த 5 வகை தெரிவான்கட்கே உலகு. ஒரு மனிதனுக்கு யாருக்கு இந்த உலகம் சொந்தம்னா, இந்த பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள் ஆகிய அழுத்தம், ஒளி, சுவை, மனம். அது டச், டேஸ்ட், ஸ்மெல்லு, லைட்டு, சவுண்டு. இந்த 5 கான்செப்டையும் யாரு ஒருத்தன் ஐயமர தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு தான் இந்த உலகம் சொந்தமானது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சொந்தமானதுங்கிற இந்த இடத்துல என்னன்னா, நம்முடைய வாழ்வின் நோக்கம் முழுமையடையுது. இறைவனே நமாக வந்து அந்த காந்த தத்துவத்தை உணர்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். சரி, இப்ப இந்த காந்த தத்துவத்தை பக்தி மார்க்கத்தோடு இணைந்து சொல்ல இருக்கிறோம். ஏற்கனவே இந்த படத்துல நம்ம சிவம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்து சமயத்துல பல கடவுள்கள், உருவங்கள் பார்க்கிறோம். ஒரே தெய்வம் சுத்த வெளிதான், வெட்ட வெளிதான் தெய்வம். ஆனா நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே அந்த காலத்திலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சுத்த வெளிதான் தெய்வம், வெட்ட வெளிதான் தெய்வங்கிறத உணர்ந்துதான் இருந்தாங்க. ஆனா மக்களுக்கு சொன்னா அவங்களுக்கு புரியக்கூடிய அறிவு நிலையில, மனநிலையில அவங்க இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, பலவிதமான கதைகளை கட்டமைக்கிறாங்க. கதைகளையும் கற்பனைகளையும் கட்டமைத்து அதற்குள்ள பல கதாபாத்திரங்களை உருவகப்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு மெசேஜ் சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சிவம்னா சுத்தவெளிப்பா, சுத்தவெளி எப்பயுமே சும்மா தான் இருக்கும் அப்படின்னா, அது எப்படி கடவுள் சும்மா இருப்பாரு அப்படின்னு சொன்னா அப்படின்னு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, சிவபெருமான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணாக காமிச்சாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, எப்பொழுதுமே தவத்திலேயே இருப்பாரு, அவருக்கு ஒரு நெற்றி கண் இருக்கு, அவர் தன்னுடைய தியானத்திலேயே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சாங்க. அதனால அது ஒரு ஆண் பாலாக கொண்டு வந்தாங்க. சிவனுக்கு பாருங்க, பெரும்பாலும் புலித்தோல் ஆளான ஆடை தான் அவர் அணிந்திருப்பாரு. இத வைத்து இதுக்கு குறிப்பாக மகரிஷி ஒரு இடத்துல வாழ்க்கை மலர்கள் நூல்ல ஒரு பக்கத்துல மாதிரி சொல்றாங்க, அந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இறைவனை, உண்மையான இறை விளக்கத்தை, பிரம்ம ஞானத்தை முன்னோர்கள் உணர்ந்தாங்க. அவற்றுக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி பல விதமான கற்பனைகளை கட்டமைச்சாங்க. அப்போ அந்த காலத்துல மக்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரியான உருவங்களை அவங்க உருவாக்குனாங்க. இப்ப சிவபெருமான் புலித்தோலான ஆடைய அணிந்திருக்கிறார், என்ன அர்த்தம்? ஆதி காலத்துல நமக்கு நூல், பருத்தி இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிக்கல. அப்போ விலங்குகளுடைய தோலையே ஆடையாக உடுத்தி கொண்டு பெரும்பாலும் மிருகங்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்த மனித கூட்டம். ஆனா அந்த காலத்திலயுமே கூட இறைவனை உணர்ந்த மகான்கள் இருந்திருக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் அப்பொழுதே சித்தவெளியை கண்டுபிடிச்சு அது சிவபெருமான்னு சொல்லி அவருக்கு அப்போது இருந்த அந்த புலித்தோல் ஆடைய அந்த உருவத்துக்கு கொடுத்து அதை விட இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சாமி சிலைகளுக்கும் பாத்தீங்கன்னா நைலான், இது மற்றதெல்லாம் பட்டு துணி, பருத்து துணி எல்லாம் அணிவிக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ மக்களுடைய பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உருவத்திலையும் மாற்றம் வருது. சரி, மொத்தத்துல சிவம் அப்படிங்கிறது சும்மா இருப்பது. சிவனுடைய அந்த நெத்தியில நெற்றிக்கண் இருப்பது எதை குறிக்கிறதுன்னு நமக்கு சொல்லாமலே தெரியும். இது ஆகினை தவத்தை குறிக்கிறது. அதனால்தான் மகரிஷி ஆகினை தவத்தை பத்தி சொல்லும் பொழுது, அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். இப்ப நீ எந்த தவம் கூட பண்ண வேண்டாம், நீ ஆகினை தவம் மட்டுமே பண்ணு. ஆகினை தவம் மட்டுமே நீ சின்சியரா செஞ்சுக்கிட்டு வந்தா அந்த அருவமான சிவம் அது உன்னுடைய உருவமாக வந்த அத்தனை ரகசியமும் உனக்கு விளக்கமாயிருப்பா. இப்ப சிவனை பாக்குறோம், இந்த சிவனுடைய கண்ணுல நெத்தியில நெற்றிக்கண்ணை பார்க்கிறோம். இது நமக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மெசேஜ். இது அருவநிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கம் ஆகணும்னா நீ உன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அதுல அந்த ஆகினை தவத்தை நல்லா செய்யி. ஆகினை தவத்தை நல்லா செஞ்ச சிவத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற குறிப்பு தான் இது.
இந்த ஆகினை தவத்துடைய பெருமையை, ஆகினை செஞ்சா சுத்தவெளி தெரிஞ்சிரும் அப்படிங்கிறத ஔவையார் அவங்க ஒரு குறள், அவை குறள்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு. அதுல மொத்தம் 310 குறள் இருக்கும். அதுல ஒரு குறளை சொல்றாங்க, அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார். எவ்வளவு அழகா எழுதுறாங்க. மகரிஷி எப்படி சொல்றாங்க, அருவ நிலையம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். இந்த 2 வரிய ஔவையார் அவர்கள் எவ்வளவு அவங்களுடைய கவிதை நயத்தோடு சொல்றாங்க பாருங்க. அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார் அப்படின்னு. ஸோ இந்த சிவன்கிற உருவத்துல இருக்கக்கூடிய ஆகினை, இந்த மாதிரி நிறைய இந்த உருவத்துக்கு நிறைய விளக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அடுத்து இப்போ சக்தி அப்படிங்கிறத இப்ப நம்ம சிந்திக்கலாம். இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, சுத்தவெளி, அவரை ஆண்பாலாக உருவகப்படுத்தினாங்க. இந்த சுத்தவெளி சிவபெருமான் என்ன பண்றாரு, பார்வதி தேவியை உருவாக்குறாரு. அந்த கதையில என்ன வருது, தன்கிட்ட இருந்தே ஒரு எனர்ஜி எடுத்து அவரு பார்வதி தேவியை உருவாக்குறாங்க. அந்த பார்வதி தேவி அப்படிங்கிறவங்க தான் அவருடைய மனைவியாக சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பார்வதிக்கு, அந்த சக்திக்கு தன்னில் பாதியாக இடம் கொடுத்தார் அப்படின்னு. அந்த பாதியாக இடம் கொடுக்கறதுங்கிறது காந்த தத்துவம், அதை நான் தனியா சொல்றேன். இப்ப சக்திங்கிறத மட்டும் நம்ம சிந்திப்போம். இப்ப இந்த படத்துல சிவனையும் சக்தியும் சேர்ந்து பார்க்கிறோம். இதுல சிவம் அப்படிங்கிறது சுத்தவெளி, சும்மா இருப்பது, வெட்டவெளி. சக்தி அப்படிங்கிறது எனர்ஜி பார்ட்டிகிள், அதாவது விண்துகள். இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து பெற்ற முதல் பிள்ளை தான் கணபதி அப்படின்னு சொல்றோம். இந்த கணபதி அப்படிங்கிறது 5 கரங்கள் உடைய பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அவர் உடம்புல இருக்க 5 கைகளும் பஞ்சபூதங்களை தான் அவங்க குறிப்பால் சொல்றாங்க. சரி, சிவனும் சக்தியும் சேர்ந்து எப்படி இந்த 5 கரம் உடைய இந்த குழந்தைய உருவாக்குனாங்க அப்படின்னா, சிவன் எப்படி சக்தியை உருவாக்குனாரு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுத்தவெளி என்ன பண்ணுது, தன்னைத்தானே இறுக்கி கொண்டே இருக்கிறது. இதுக்கு பேரு செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு. இந்த செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது, இல்லையே இல்லாத சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி கொண்டு சுருங்கி ஒரு பொருள் உருவாகுது, ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள் உருவாகுது. அந்த பார்ட்டிகிளுக்கு பேரு தான் விண். அந்த விண்ணிற்கு இன்னொரு பெயர் தான் சக்தி. அந்த சக்திக்கு இன்னொரு பெயர் தான் அணு. இப்படி எல்லாம் ஒரே பெயர் தான். அந்த அணுக்கு இன்னொரு பேர் தான் உயிர். அப்போ சிவபெருமான் சக்தியை உருவாக்குனாரு, சிவன் சக்தியை உருவாக்குனாருங்கிறது சுத்தவெளி தன்னுடைய தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால விண்துகளை உருவாக்கியது. அந்த விண்துகளுக்கு மறுபெயர் தான் விண், அணு, உயிர், சக்தி. இப்படி சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்கு. அப்போ அவர் தான் இப்படி உருவாக்குனாரு அப்படிங்கிறது சக்தி. சரி, இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து கணபதி எப்படி வந்தாரு அப்படின்னா, இந்த கணபதி அப்படிங்கிறது 5 கரங்களை பார்த்தோம். அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அப்படிங்கிற அந்த பஞ்ச பூதங்களை தான் அது குறிக்குது. இப்ப பாருங்க, விநாயகருடைய படத்தை பார்க்கிறோம். இந்த விநாயகர் தான் பஞ்சபூத தத்துவம். எல்லையில்லாத சுத்த வெளியில தண்ணீருக்கு ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால விண்துகள் உருவாகிருச்சு. இப்ப அந்த விண்துகளுடைய நேச்சரை இப்ப நான் சொல்றேன். விண்துகளுடைய நேச்சரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கணபதி எப்படி வந்தாரு அப்படிங்கிறது தெளிவா புரிந்து கொள்ளலாம். விண்துகள்னா இப்படி இருக்கும். இப்ப பிள்ளையார் நம்ம கோயில பார்த்திருப்போம், எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம். விண்துகளை நம்ம பார்த்திருக்கிறோமா? கிடையாது. வெளியில இந்த பிரபஞ்சத்துல இருந்தா அதற்கு பேரு விண்துகள். அதே இது நம்ம உடம்புக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு உயிர் துகள். அவ்வளவுதான். உயிர் வேற விண் வேற அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. உயிர் துகள் தான் வெளியில விண்துகள் என்று பேசப்படுகிறது. உடம்புக்குள்ள இந்த பருவுடல் என்று சொல்லக்கூடிய 4 பூதங்களுக்கு நடுவுல ஓடிக்கொண்டிருப்பதனால அதற்கு உணர்ச்சி என்ற தன்மை பெறுவதனால அதற்கு உயிர் துகள் அப்படின்னு பேரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப காத்து இருக்கு. காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு. ஆனா அதே இது ஒரு லாரி டயர்ல, பஸ் டயர்ல, நம்ம பைக் டயர்ல இருக்கு. அப்போ அந்த டயருக்குள்ள அது இருக்கும்போது அதுக்கு ஒரு தனித்த சிறப்பு இயக்கம், சிறப்பு பெயர் பெறுகிறது இல்லையா? அது மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த விண் துகள்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கும் பொழுது அது பேர் உயிர் துகள்னு பேரு. சரி, இந்த விண் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது உருண்டை வடிவத்துல
கோள வடிவத்தில் இருக்கும். இதோடைய சைஸ் என்ன அப்படின்னா, இதோடைய சைஸை திருமூலர் சொல்றாரு. திருமந்திரம் எழுதிய திருமூலர் சொல்றாரு, ஒரு பசுமாட்டுடைய ரோமம், அதோடைய முடியை எடுத்து, ஏன் பசுமாட்டுடைய முடினா அது ரொம்ப மெல்லிசா இருக்கும், அதோடைய விட்டம் எவ்வளவோ அந்த அளவுக்கு ஒரு நீளத்தை எடுத்து அதை 1,00,000 கூறு போடணும். 1,00,000 கூறு போட்டா அதுல ஒரு பீஸ் தான் விண்துகளுடைய வடிவம். இப்ப சுத்தவெளி இந்த விண்ணாக வந்துச்சு இல்லையா, சுத்தவெளியுடைய முதல் தோற்ற பொருள் தான் இந்த விண். அந்த விண்ணை நம் கண்ணால பார்க்கணும் அப்படின்னா பசுமாட்டுடைய முடியை எடுத்து 1,00,000 கூறு போடு. இப்ப நம்ம கண்ணுக்கு எட்டவே எட்டாது, மிஷின்ல கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் விண்துகள். சரி, இந்த விண்துகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னா இருக்கு. நம்ம சைபர் இருக்கு இல்லையா, பூஜ்ஜியம், இந்த பூஜ்ஜியம் தான் இந்த விண்துகளின் வடிவம். பூஜ்ஜியத்துக்கு உள்ளேயும் ஒண்ணு இல்லை, வெளியும் ஒண்ணு இல்லை. அதுதான் சுத்தவெளி தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றலால இந்த விண்துகளை உருவாக்குச்சு, சிவம் சக்தியை உருவாக்குச்சு. அந்த சக்திக்கு உள்ளேயும் அவர் தான், வெளியிலையும் அவர் தான். ஏன் இந்த உலகம் உருண்டையா இருக்கு, இந்த சூரியன் உருண்டையா இருக்கு, சந்திரன் உருண்டையா இருக்கு, எல்லாமே உருண்டையா தானே இருக்கு. இதை என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஏன் அதெல்லாம் உருண்டையா இருக்குன்னா எல்லாமே அணுக்களின் கூட்டு, விண் துகள்களின் கூட்டு. விண் உருண்டையா இருக்கும், அதனுடைய கூட்டாகிய பூமி உருண்டையாகத்தான் இருக்கும். விண்ணானது எப்பொழுதுமே தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும். ஏன்னா சுத்தவெளி அதை விட்டு விட்டு அழுத்துவதனால சுழன்று கொண்டே இருக்கும். அப்போ விண் துகள்களின், அதாவது சக்தியின் கூட்டு பொருள் ஆகிய இந்த பூமியும் தன்னைத்தானே சுழன்று கொண்டே இருக்கும். சரி, இந்த சக்தியிலே அதாவது இந்த அணுவிலேயே பெரிய அணு சின்ன அணுன்னெல்லாம் இருக்கு. சித்தர்களை பொறுத்த வரைக்கும் விண்ணுனா என்ன, அணுனா என்ன அப்படின்னா தனித்து இயங்கக்கூடிய ஒரே ஒரு துகள், அதுதான் விண். ஆனா அந்த சயின்டிஸ்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அணுன்னா ஒரு குடும்பம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல நடுவுல நியூட்ரான், நியூக்ளியஸ் இருக்கும், சுத்தி எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு 10-15 இருக்கும். இவ்வளவு துகள்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு, ஒரு கூட்டுக்கு பேர் தான் அவங்க அணுன்னு சொல்லுவாங்க. ஆனா சித்தர்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியா அணுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்முடைய சூரிய குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன். சூரியன் பெருசு, அதை சுத்தி இவ்வளவு 9 கிரகங்கள் சுற்றி கொண்டு இருக்குது, இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த குடும்பத்துக்கு பேர் இது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு பெயர் தான் அணு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா சித்தர்களும் மகரிஷியும் சொல்லக்கூடிய அணு அல்லது விண் துகள் அல்லது உயிர் துகள் அப்படிங்கிறது என்னன்னா, இதுல இந்த குடும்பத்துல ரொம்ப சின்ன ஆள் யாரு, நம்முடைய சந்திரன் தானே. சூரியனிலிருந்து சனி கிரகம் வரைக்கும் இருக்கக்கூடிய பொருள் கிரகத்திலே சின்ன மனிதன் யாரு, இந்த சந்திரன். அப்போ இருக்கக்கூடிய அணுக்கள்லயே மிகச்சிறிய அணு எதுனா அதைத்தான் அவங்க அணுன்னாங்க, அதுதான் விண்துகள். சரி, இப்ப சயின்டிஸ்டுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டோம். இப்ப நம்மளுடைய மட்டும் போவோம். சரி, இந்த விண் ஏன் உருண்டையா இருக்குன்னு பார்த்துட்டோம், தன்னைத்தானே சுழன்று கொண்டு இருக்கு. ஏன் இது உருண்டையா இருக்குங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சைபர் பாக்குறோம், அது கோள வடிவத்துல இருக்கு. ஏன் கோள வடிவத்தை, ஏன் சதுரமா இருக்கலாம் இல்லையா, ஏன் வேற செவ்வகமா இருக்கலாம், எந்த வடிவத்துல இருக்க முடியாது. ஏன்னா சுத்தவெளி எல்லா பக்கமும் சூழ்ந்தழுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அழுத்த விட்டு போனாலும் அந்த ஷேப்புக்கு வராது. இப்ப நம்ம ஒரு பந்து பாக்குறோம், ஒரு ஃபுட்பாலு, ஒரு வாலிபால், ஏதோ ஒரு ரவுண்டா ஒரு பாக்குறோம். அப்போ அந்த அந்த ஃபுட்பாலை செய்யணும்னா எல்லா சைடும் மோல்டு ப்ரெஷர் கொடுத்திருந்தா தானே அந்த ஷேப்புக்கு வரும். ஒரு பக்கம் மட்டும் மோல்டு கொடுக்கலன்னா அந்த ப்ரெஷர் பூரா வெளியில வந்துடும், அப்ப அந்த ஷேப்புக்கு வராது. அப்ப விண் துகள்கள் ஏன் கோள வடிவத்துல இருக்கு அப்படின்னா சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். நாம் வாழும் கிரகமான பூமி தொடர்ந்து கோள வடிவத்தில் இருப்பதற்கு காரணம் பூமிக்கு வெளியிலே எல்லா இடத்திலும் சுத்தவெளி சூழ்ந்து அழித்து கொண்டே இருக்கிறது. சரி, இதுதான் விண் துகளுடைய நேச்சர். இப்ப இந்த கணபதி தத்துவத்தை பார்க்கலாம். இந்த கணபதி பாருங்க, இந்த 5 கரங்கள். கணபதி எப்படி வந்தாரு அப்படின்னா, மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, சுத்தவெளியிலிருந்து விண்ணு வந்துருச்சு. இந்த விண் துகள்கள்ங்கிறது கண்ணால் பார்க்க முடியாத துகள்கள். இந்த விண் துகள்கள் பல துகள்கள் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் காற்று அப்படிங்கிறது. இந்த காற்றுல இன்னும் பல விண் துகள்கள் இன்னும் நெருங்கி இயங்கினா அதுக்கு பேர் தான் நெருப்பு. இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து இயங்கினா அதற்கு பெயர் தான் தண்ணி. தண்ணீரானது இன்னும் கெட்டியானா அதுதான் நிலம். சிவனும் சக்தி சேர்ந்து எப்படி கணபதியை உருவாக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? சிவனும் சக்தி சேர்ந்து சக்திங்கிற அந்த அணு துகள்கள், அந்த உயிர் துகளுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அதோடைய வடிவங்கள் மாறுது. அவ்வளவுதான். இப்போ
விண் துகள்கள் கண்ணுக்கு தெரியாததுன்னு சொன்னோம். அப்படி கண்ணுக்கு தெரியாதது துகள்கள் சேர்ந்துகிட்டே இருந்து அதுக்குன்னு ஒரு உருவம் வரும் இல்லையா, அதுதான் காற்று. இந்த காற்றையே நம்ம கண்ணால பார்க்க முடியாதா அப்படின்னா இல்ல. இப்போ காற்றை உணர முடியுது, பார்க்க முடியறது இல்ல. இப்ப காற்றையே கண்ணால பார்க்க முடிகிறது இல்லைன்னா அதோடைய ஃபண்டமெண்டல் யூனிட்டான இந்த விண்துகளை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இப்ப நம்ம வீடு, இப்போ காற்று தான் நம்ம வீடுன்னு வச்சுக்கோங்க. வீடு எதால ஆனது? செங்கல்கள் பல சேர்ந்தா வீடு. அது மாதிரி விண்துகள்கள்ங்கிற செங்கல் பல சேர்ந்தா அதுதான் காற்று. இந்த காற்றுங்கிற வீடே நம்ம கண்ணுக்கு தெரியாத பொழுது அதோடைய யூனிட்டான செங்கலான இந்த விண்துகள்கள் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பதில் தான் நம்ம உயிருக்கும். நம்ம உடம்புல உள்ள இருக்கிற உயிரை ஏன் நம்ம கண்ணால பார்க்க முடியலங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். விண்துகளின் கூட்டாகிய காற்றையே பார்க்க முடியாத பொழுது அதோடைய யூனிட்டான இந்த விண்துகளை பார்க்கவே முடியாது. அதுதான் சரி. இது அடர்த்தி நிலை கூட கூட காற்றாகிறது. காற்று தான் நெருப்பா மாறுதுன்னு மகரி சொல்றாங்க. இதுதான் கணபதியுடைய இன்னொரு கை. அவருடைய முதல் கை தான் இந்த விண்துகள், இரண்டாவது கை காற்று, மூணாவது கை நெருப்பு. நெருப்பு எப்படி வருதுன்னா, இந்த காற்று இன்னும் கம்ப்ரஸ் ஆகி நெருங்கியா இயங்கினா, அதாவது ரொம்ப கெட்டியாச்சுன்னா அதுக்கு பேர் தான் நெருப்பு. மகரிஷி அவர்கள் இந்த நெருப்புக்கு யாருமே சொல்லாத ஒரு டெஃபனிஷனை நமக்கு அறிவுபூர்வமா கொடுக்குறாங்க. அது ஒரு வரிதான். அதாவது இஃப் ஏர் இஸ் கம்ப்ரஸ்ட் தட் இஸ் கால்டு ஃபயர் அப்படிங்கிறாங்க. அதாவது இஃப் ஏர் இஸ் கம்ப்ரஸ்ட், அதாவது காற்று அழுத்தப்பட்டு கெட்டியானா அதுக்கு பேர் தான் நெருப்பு. அதற்கு இன்னும் சுருக்கமாக அழுத்த காற்றே நெருப்பு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் நெருப்பு வந்தது. அடுத்து பாருங்க, தண்ணி. இது கணபதியுடைய 4வது கை. இந்த தண்ணி எப்படி உருவாச்சுன்னா, நெருப்பும் இந்த காற்றும் சேர்ந்துதான் தண்ணி உருவாகும். இப்ப நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் வரும், அது எப்படி தண்ணி, தண்ணிக்கும் நெருப்புக்கும் ஆப்போசிட் இல்ல, தண்ணி ஊத்துனா நெருப்பு அணைஞ்சிருது, அப்ப அந்த நெருப்பும் காத்தும் சேர்ந்துதான் தண்ணி உருவாகுமா அப்படின்னா ஆமா, அப்படிதான் உருவாகும். மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, இதுக்கு ஒரு விளக்கம். காற்று விண் துகள்களும் நெருப்பு விண் துகள்களும் இணைந்து செயல்படும் பொழுது ஒரு கோர்வையாகி, அதாவது ஒன்றின் இடத்தை இன்னொன்று நிரப்பிக் கொண்டு ஒரு கோர்வையாகி அதுதான் நீராக மாறிவிடுகிறது. ஒன்றின் இடத்தை இன்னொன்று நிரப்புதுன்னா ரெண்டு இடத்துலயும் அந்த ஏற்புத்தன்மை இருக்கணும் இல்லையா? அது எப்படி ஒன்றின் இடத்தை இன்னொன்று நிரப்பி நீர் உருவாகும்னா, நம்ம பூட்டு எடுத்துக்கோங்க. பூட்டு சாவி இருக்கு, பூட்டுல ஒரு ஓட்டை இருக்கு, சாவியில அதுக்கேற்ற மாதிரி ஒரு அந்த அமைப்பு அப்படிதான். இப்போ தனித்தனியா பார்த்தா அது பூட்டு, இது சாவி. அதே மாதிரி இது நெருப்பு, அது காற்று. ஆனா அந்த சாவி எடுத்து பூட்டுல வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு இணைந்த இயக்கம் தானே. அப்போ அந்த இடத்துல அது பூட்டு சாவி சேர்ந்த ஒரு தன்மை தான் இந்த நீர் அப்படிங்கிற தண்ணி. அடுத்து கடைசியாக நிலம். இந்த தண்ணி இன்னும் கெட்டியாச்சுன்னா, இன்னும் நிறைய அணுத்துகள்கள் விண் துகள்கள் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் மண்ணு. அப்போ சிவம் சக்தியோட சேர்ந்து அவர் 5 கரங்கள் உள்ள இந்த ஆணைமுகனை பெற்றெடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள். சரி, இப்போ இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சுங்கிறத மகரிஷி வழியில பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்களுக்கு மகரிஷி ஒரு ஃபார்முலா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா கொடுக்குறார். அந்த ஃபார்முலாவை நீங்க நல்லா நம்ம மனதில் இருத்திக் கொள்ளணும். அந்த ஃபார்முலா எப்பொழுதுமே நமக்கு மறக்காம இருந்துச்சுன்னா பிரபஞ்ச பரிணாமம் எப்பொழுதுமே நம்ம மனசுல மறக்கவே மறக்காது. அதை இப்ப சொல்றேன். 95% சுத்த வெளியும், முடிஞ்சா இது எழுதிக்கோங்க, இது பிசிக்ஸ், இது மகரிஷி சொன்னது. 95% சுத்த வெளியும் 5% விண்துகளும் சேர்ந்தா அவருக்கு பேர் தான் மண்ணு, நிலம். அடுத்து 96% சுத்த வெளியும் 4% விண்துகள்களும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் தண்ணீர். அடுத்து 97% சுத்த வெளியும் 3% விண் துகள்களும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் இந்த நெருப்பு. அடுத்து 98% சுத்த வெளியும் 2% விண் துகள்களும் சேர்ந்தா அவருக்கு பேர் தான் காற்று. அடுத்து கடைசி உங்களுக்கே தெரியும், 99% சுத்த வெளியும் ஒரே 1% விண் துகளும் சேர்ந்தா அதுதான் விண். அதுதான் ப்ராடக்ட் அதுதான். அப்போ இந்த ரேஷியோ பாருங்க, ஒரு கல்லு பாக்குறோம்,
ஒரு பெரிய பாறை மலையை பார்க்கிறோம். எப்பா இந்த மலை எவ்வளவு வெயிட்டா இருக்கு, இந்த கல் எவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு நம்ம மலைக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மையாவே அது வெயிட் இல்ல. அந்த கல்லுல வெறும் 5% விண் துகள் தான் இருக்கு. அதுக்கே அவ்வளவு வெயிட். ஆனா மிச்சம் 95% சுத்த வெளி தான் இருக்கு. இனிமே ஒரு கல்லை நம்ம பார்க்கும் பொழுது இப்படிதான் பார்க்கணும். மகரிஷியுடைய பார்வையில இதுல 95% சுத்த வெளியும் வெறும் 5% விண்துகள் தான் இருக்கு. அதுக்கா இவ்வளவு வெயிட், இவ்வளவு அடர்த்தி அப்படின்னு தண்ணியை பார்க்கும் பொழுது இதுல 96% சுத்த வெளியும் 4% விண்துகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த ரேஷியோ சொல்லியிருக்காங்களா? இந்த ரேஷியோவை ஔவையார் அவர்கள் அவ்வை குறள் நூல்ல இவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உழவை 2, 1 விண் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம் 5, தண்ணியில 5% விண் தூக்கலாம். அதைத்தான் ஔவையார் அப்படி சொல்றாங்க. நீர் 4, நீர்ல 4% விண் தூக்கல். நீடங்கி 3, இந்த நெருப்புக்கு ஔவையார் கொடுக்கக்கூடிய ஒரு பேர் நீடங்கி. மேபி நீர் பிளஸ் அங்கி இதுன்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணியோடைய ஃபண்டமெண்டல் யூனிட் என்னன்னு பார்த்தோம், நெருப்பும் காத்து தான். அப்ப நெருப்புங்கிறது ஒரு முக்கியமான யூனிட் தண்ணிக்குள்ள. அப்போ மேபி அதனால நீடங்கின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீடங்கி 3, உழவை 2. உழவை அப்படின்னா காற்று. இந்த உலா வர்றது உலா போறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் காற்று இல்லை, காற்றுடைய தொடர்புடைய வார்த்தை. உழவை 2, 1 விண் அப்படிமா. இதைத்தான் அவ்வை குறள்ல அவங்க இவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப காந்த தத்துவத்தை அந்த காலத்திலேயே சொன்ன நம்முடைய முன்னோர்கள் இந்த பிரபஞ்ச பரிணாமத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவமாகிய காந்த தத்துவத்தை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உயிர்கள மனமாக எப்படி அவர் இயங்குறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இப்ப ஒரு பாடல் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இத கந்த புராணம் அப்படிங்கிற ஒரு நூல். இதை எழுதிய ஆசிரியர் பெயர் கச்சியப்ப முனிவர் அப்படிங்கிறவர். இவர் வாழ்ந்த காலம் 14ஆம் நூற்றாண்டு. இவர் காஞ்சிபுரத்துல பிறந்து வாழ்ந்த ஒரு பெரிய மகான். ஔவையார் போல மகரிஷி போல பிரபஞ்ச பரிணாமத்தை சொன்ன ஒரு மிகப்பெரிய மகான். மாணிக்கவாசகர் கூட இதே மாதிரி ஃபார்முலா சொல்லியிருப்பாரு. முதல் இவரை பார்த்துடலாம். இதுல பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அறிவாக, இப்ப கந்த புராணம் நாம நினைக்கிறோம் அது முருகனை பத்தி இருக்குன்னு. இல்ல, அது உண்மையாவே காந்த புராணம். காந்தத்தை அதோடைய பஞ்சபூதங்கள்ல அவருடைய தன்மாற்றங்களை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுக்கு உணர்த்த முடியல, அதனால அவங்க இப்படி வெளிப்படையாக சொல்ல முடியாம போனாங்க. இல்ல பாருங்க, மண்ணில் ஓர் 5 வலிவான் எவன். இது மண்ணில் 5% சுத்த வெளி சொன்னோமா. நீரிடை 4 நன்னி அமர்வான் எவன். தண்ணீர்ல 4% விண்ணு. தீயில் 3 நவில்வான் எவன். தீயில 3% விண்துகள். வலியில் என்னும் 2 குணமாகி காற்றுல 2% விண்துகள். வானியடை 1 அண்ணல் எவன். இந்த விண்ணுங்கிறது ஒரே 1% தான். கணபதி அன்பில் சரணம் அடைகின்றோம். அப்ப கணபதி தத்துவம் என்ன அப்படிங்கிறது இவர் தெளிவா சொல்லிட்டாரா. இதுதான் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத தத்துவம். அதுக்கு உதாரணமான இந்த ஒரு பாடல். இதே இது பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகரும் தன்னுடைய திருவாசகத்துல சொல்றாரு, பாரிடை 5 பறந்தாய் போற்றி. பார்னா இந்த உலகம். பாரிடை 5 பறந்தாய் போற்றி. நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி. தீயிடை 3 திகழ்ந்தாய் போற்றி. வழியிடை 2 விளைந்தாய் போற்றி. வெளியிடை 1 மகிழ்ந்தாய் போற்றி அப்படின்னு வரும். அதுதான் அந்த மாணிக்க வாசகர். அப்போ திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகர், கந்த புராணம்ங்கிற காந்த புராணத்தை எழுதிய கச்சியப்ப முனிவர், அவ்வை குறள் எழுதிய ஔவையார், வேரா திருமகரிஷி. இப்படி குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 4 பேரு இப்படி பிரபஞ்ச பரிணாமத்தை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்ப அடுத்து நம்ம இந்த முருகன் தத்துவத்தை பார்த்துடலாம். இந்த முருகன் தத்துவம் தான் காந்த தத்துவத்தை முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு வடிவம். மகரிஷி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏன் இந்த முருகன் வழிபாடு ஏன் வட இந்தியாவில இல்லை அப்படின்னு. அப்ப மகரிஷி சொல்றாங்க, சுத்த வெளியும் சக்தியும் சேர்ந்து விண்துகளும் சேர்ந்து பஞ்சபூதங்களாக வந்தது. அது மட்டும்தான் நம்ம நாட்டுல முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா தென்னிந்தியாவுல வாழ்ந்த சித்தர்கள் தான், குறிப்பா தமிழ்நாட்டுல வாழ்ந்த சித்தர்கள் தான், இல்ல பஞ்சபூதங்கள்ல பஞ்ச தன்மாத்திரைகளாக நீ இருக்கிற, ஆனாலும் அதை தாண்டி உயிர்கள்ல ஓரறிவு தாவரத்துல இருந்து 6 அறிவு மனுஷன் வரைக்கும் எல்லா உயிர்களையும் மனமாகவும் நீயே இயங்குகிறாய் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை உணர்ந்தாங்க.
அதனால இந்த மனம் அப்படிங்கிற இந்த மைண்டு, மனம்னா வாசனை இல்ல, மனசு இது. அந்த மனம்ங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த காந்தம் தான் உயிர்கள்லாம் மனமாக இயங்குகிறது. அப்போ அதனால கந்தன் அப்படின்னு சொல்லி கந்த வழிபாடாக கௌமாரம்னு சொல்லி சித்தர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் இங்க மட்டும்தான் இது அதிகமாக நம்ம பார்க்க முடியும். சரி, இப்ப நம்ம சிவசக்தி தத்துவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகன் தத்துவத்தை பார்க்கலாம். இப்ப இந்த படத்துல அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் தான் காந்த தத்துவம்னு சொன்னோம். இப்ப அதை விரிவா பார்க்க போறோம். சுத்தவெளி, விண்ணு, பஞ்சபூதங்களால் ஆகிய கணபதி எல்லாரையும் தெளிவா தெரிந்து கொண்டோம். இப்ப அர்த்தநாரீஸ்வரர் யாருங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா முருகன் யாருங்கிறது தெரிஞ்சிடும். சரி, கதையில எப்படி வருது? சிவன் பார்வதியை உருவாக்குனாரு, தானே உருவாக்கி தன்னில் பாதியாக இடம் கொடுத்தாருன்னு வருதா? அது வேற ஒண்ணுமே இல்ல. சுத்தவெளி தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால விண்ணை உருவாக்கிருச்சு. சரி, இப்ப விண்ணுடைய நேச்சர் என்ன சொன்னோம்? விண் கோளை வடிவத்துல இருக்கும், அது தன்னைத்தானே சுழன்று கொண்டே இருக்கும் அப்படின்னு இருக்கு. தன்னைத்தானே சுழன்று கொண்டு இருந்தா இயற்கையின் விதிப்படி அந்த பொருள் இருந்து அலைகள் வெளியில வரும். அப்படி வெளியிலே வரக்கூடிய அலைகள், அதுக்கு பேர் தான் சுழல் அலைகள். அது அப்படி அந்த சுழல் அலைகள், அந்த அலைகள் வெளியில வரும் பொழுது வெளியில பரவிக்கிட்டே இருக்குமா இல்லையா? இப்போ விண்துகள் சுழன்று கொண்டே இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய அலைகளும் வெளியில சுழன்று வெளியில ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி வெளியிலே போகக்கூடிய அலைகளானது போய்கிட்டே இருக்குமா, அதுக்கும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ வெளியே போகக்கூடிய அலைகள் ஒரு இடத்துல போய் நிற்கும். எந்த இடத்துல நிற்கும்? எந்த இடத்துல நின்னாலும் எங்க இருக்கு? என்ன இருக்கு? சுத்தவெளி தான் என்ன இருக்கு? பிரபஞ்சம் ஃபுல்லா இல்ல சுத்தவெளி தான் இருக்கு. அப்போ சக்தி அப்படிங்கிற விண்துகள் தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அதுல இருந்து வெளியேறக்கூடிய அலைகள் வெளியில போய்கிட்டே இருக்கிறது. அந்த அலைகள் சுத்த வெளியிலே கரையும் பொழுது உருவாகக்கூடிய சக்தி, ஒரு ஆற்றலுக்கு பெயர் தான் காந்தம். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி. சிவனே சக்தியை உருவாக்கி மறுபடியும் அந்த சக்தியை தனக்குள்ளே ஏற்றுனா அவருக்கு புது வடிவம் வந்துருது. அவர் தான் சிவசக்தி, அவர் தான் அர்த்தநாரீஸ்வரர். ஸோ இந்த தத்துவத்தை திரும்பவும் சொல்றேன். விண்துகள் கோள வடிவத்துல சுழன்று கொண்டிருக்கு. ஏன் இதை சொல்றோம்னா, விண்ணின் கூட்டு தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும். நம்ம பூமியும் கோள வடிவத்துல தான் இருக்கும், ஒட்டுமொத்த பிரபஞ்சமே கோள வடிவத்துல தான் இருக்கும். அது ஒன்றும் சதுரமாலாம் இருக்காது. அப்ப எல்லாமே சுழன்று கொண்டு இருக்கு, எல்லாத்துலயும் அலைகள் வருமா? அப்ப எல்லா இடத்துலயும் காந்தம் இருக்குமா? அந்த காந்தம்னா என்ன? இப்போ விண்துகள் சுழன்று கொண்டே இருக்கு, அதுல இருந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கு. அந்த வெளியிலே சென்ற அலைகள் அதோடைய வேகம் குறைந்த பின்னர் சுற்றி இருக்கக்கூடிய சுத்த வெளியில் கரையும். அப்படி கரையும் பொழுது உருவாகக்கூடிய எனர்ஜிக்கு பெயர் தான் காந்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நதி இருக்கு, இப்ப காவிரி நதி இருக்கு. காவிரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, தண்ணி இனிப்பா இருக்கும். அது கடல்ல போய் கலக்குன்னு வச்சுக்கோங்க, கடல் தண்ணி உப்பா இருக்கு. அப்போ இங்கிட்டு பார்த்தா இது ஆறு, அங்கிட்டு பார்த்தா கடல். ஆனா ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல எப்படி இருக்கும்? இரண்டுடைய தன்மை கலந்துதானே இருக்கும். அப்போ காவிரி நதி கடல்ல கலக்கிற இடத்துல அந்த கடல் தண்ணி எடுத்து நம்ம குடிச்சு பார்த்தா அது எப்படி? அது உப்பா இருக்குமா? இருக்காது, அது இனிப்பா தான் இருக்கும். அப்போ ஆனா கடல் தான் கடல், ஆனா அதோடைய தன்மை உப்பு இல்ல, இனிப்பா இருக்கு அந்த இடத்துல. அப்ப என்ன இருக்கு? ரிவரும் இருக்கு, காவேரியும் இருக்கு, கடலும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆற்றல் தான் அந்த இடத்துல தண்ணி இனிப்பா இருப்பதற்கு காரணம். அதுதான் சிவசக்தி தத்துவம். இப்ப காந்தம் அப்படிங்கிறது, காந்தத்துல சிவன் பாதி சக்தி பாதி இருக்கிறாங்க. என்னன்னா, சக்திங்கிற விண்ணில இருந்து வரக்கூடிய அலைகளும் சுத்தவெளிங்கிற சிவத்துடைய ஆற்றலும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய கரைசலுக்கு பெயர் தான் காந்தம். ஓகே, சரி. இப்போ பஞ்ச தன்மாத்திரைகள் பார்த்துருவோம். வள்ளுவர் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னாரு? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரியவான் கேட்ட உலகு. இப்ப அந்த உலகம் உனக்கு சொந்தமாகணும் அப்படின்னா, அதாவது வாழ்வின் நோக்கத்தை அவர் அப்படி மறைமுகமா அப்படி சொல்றாங்க. ஒரு இலக்கிய நயத்தோட அவர் அப்படி சொல்றாரு. நீ உன் வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்ளணும்னா, தெரிந்து கொள்ளணும்னா, அடையணும் அப்படின்னா, நீ இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து எப்படி பஞ்ச தன்மாத்திரைகள் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ காந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த விண்துகள் நிறைஞ்சிருக்கு. அதே இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கா? நம்ம தோல் பாருங்க, உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு. நமக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா தோல் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப தோலை நம்ம தொட்டா நமக்கு அழுத்தம் தெரியுதா? அப்போ இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், இப்ப நம்ம கையில போன் இருக்கும், நம்ம உட்கார்ந்துருக்கிற ப்ரெஷர் நமக்கு தெரியும்.
நம்ம கையில போன் இருக்குங்கிற அந்த வெயிட் நமக்கு தெரியும். இது எப்படி உணர்றோம் நாம அப்படின்னா, நம்ம உடலெங்கும் இருக்கக்கூடிய உயிர் துகள்கள் இந்த தோல் அப்படிங்கிற கருவி வழியாக வெளியேறும் பொழுது, காந்தமாக மாறும் பொழுது, அதோடைய அதோடைய ஆற்றலின் அதோடைய சிறப்பு தன்மை தான் வெளியில இருக்கக்கூடிய அழுத்தத்தை உணரும். அதுதான் மகரிஷி சொல்வாங்க, விண்ணிலே அழுத்தம் உருவாகும், காற்றிலே ஒளி அதாவது சவுண்ட் உருவாகும், நெருப்புல வெளிச்சம் உண்டாகும், தண்ணியில டேஸ்ட் உண்டாகும், மண்ணுல வாசனை உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, வாகை அப்படிங்கிற அந்த 5 திருக்குறள் சொல்றார், வள்ளுவர் சொல்றார். விண் துகள்கள் மட்டுமே இருந்துச்சுன்னா, விண் துகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அலைகள் சுத்த வெளியிலே கரைந்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி என்னவாக மாற்றம் பெறும்னா அழுத்தமாக மாற்றம் பெறும். இப்போ வெளியிலயும் அழுத்தம் இருக்கு, உடம்புக்குள்ளேயும் அழுத்தம் இருக்கு. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அழுத்தத்தை உணர்வது நம் தோலிலிருந்து வெளியேறக்கூடிய காந்த அலைகள். தோலுங்க நம்ம உடம்புல உயிர் இருக்கு இல்லையா, உயிர் தானே விண்துகள்னு சொன்னோம். வெளியில இருந்தா விண்துகள், உடம்புக்குள்ள இருந்தா உயிர் துகள். அப்போ சுழன்று கொண்டிருக்கக்கூடிய எந்த பொருளிலிருந்தும் அலைகள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம உயிரில இருந்து அலைகள் வந்துகிட்டே இருக்கு. இது நம்ம கை வழியாக வெளியேறும் பொழுது, அந்த கைக்கு மேல நம்ம போன் அப்ப வச்சிருக்கும் பொழுது, அந்த வெயிட்ட பட்டு நம்ம அந்த போனுக்கு அடியில நம்ம கை டச் ஆகி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய உயிர் துகள்களிலிருந்து வெளியேறக்கூடிய காந்த அலைகள் இந்த போனுடைய வெயிட்டை உணரும் பொழுது அதுதான் அழுத்தம். சரி, அடுத்து காற்று. காற்று இருக்கிற இடத்துலதான் அங்க இருக்கிற விண்துகளிலிருந்து வரக்கூடிய அலைகள்ல அந்த காந்தத்துல சவுண்ட் உருவாகும். நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம், வெற்றிடத்தில் ஒளி பரவாது. அது உண்மைதான், வேக்குவமா இருக்கிற இடத்துல ஒளி பரவாது. அப்போ இந்த காற்று இருக்கிற இடத்துல அப்ப இதே இது நம்ம உடம்புல நம்ம காது வழியாக நமக்கு காந்த அலைகள் தன்மாற்றம் அடையும் பொழுது அந்த இடத்துல சவுண்டை உணரும். அடுத்து நெருப்புல இருக்கக்கூடிய விண்துகள்கள் கரைந்தால் அதுக்கு பேர் தான் வெளிச்சம். ஒரு இடத்துல நம்ம நெருப்பு ஒரு தீயை மூட்டுறோம், தீ மூட்டினா தானாவே வெளிச்சம் வந்துருது இல்லையா, வெளிச்சத்துக்கு தனியா எங்க போறது இல்லை. அப்ப நெருப்புன்னு இருந்தா அங்க வெளிச்சம்ங்கிற காந்தம் வந்தே தீரும். அடுத்து தண்ணியில இருக்கக்கூடிய காந்த அலைகள். இப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோம், டேஸ்ட்டை ஃபீல் பண்றோம். எப்படி ஃபீல் பண்றோம்? நம்ம உயிரிலிருந்து வரக்கூடிய அலைகள் வெளியில இருந்து வரக்கூடிய இந்த தண்ணீரோடு சேர்ந்து வினை புரிந்து அந்த இடத்துல உருவாகக்கூடிய காந்தமானது தண்ணியில இருக்கக்கூடிய டேஸ்ட்டை உணருது. இது உப்பு தண்ணி, இது நல்ல தண்ணி அப்படின்னு சொல்றது எது? நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய ஆற்றல் தான். அது ஏன் நம்ம நாக்குல தான் உணர முடியுது, ஏன் கையில உணர முடியல அப்படின்னா, அதுதான் அதோடைய சிறப்பே. பஞ்சேந்திரியங்கள்ல நாக்குங்கிற அந்த கருவியுடைய சிறப்பு, அந்த நாக்கு வழியாக இயங்கினா மட்டும்தான் அந்த காந்த அலைகள் டேஸ்ட்டை உணரும். இதே காந்த அலைகள் தான் கை வழியா போனா அழுத்தத்தை உணருது, கண் வழியா போனா வெளிச்சத்தை உணருது. இவ்வளவுதான். இப்ப எப்படி கரண்ட், ஒரே கரண்ட் தான், ஏசி வெளியா போனா அது கூலிங் ஆகுது, அது இப்ப ஹீட்டர் வெளியா வந்தா வெப்பமாகுது இல்லையா, அது மாதிரி. இதுதான் காந்த தத்துவம். சரி, பஞ்ச தன்மாத்திரைகள் எப்படி வந்து பார்த்துட்டோம். இப்ப இந்த தண்ணியை மட்டும் சொல்லி முடிக்கலாம். தண்ணீர்ல டேஸ்ட் உருவாகும். வெறும் தண்ணியில நார்மலாவே டேஸ்ட் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மண் தத்துவம் இருந்தா அங்க வாசனை வந்துடும். இப்ப மழை பெஞ்சா மண் வாசனை வருது இல்லையா, அந்த வாசனை அதான் மண் தத்துவம். மண்ணுல இருந்து இயற்கையாவே வாசனை வரும். அதே போல தண்ணீர்னு இருந்தா அங்க டேஸ்ட் கண்டிப்பா இருக்கும், நெருப்புன்னு இருந்தா வெளிச்சம் இருக்கும். இதெல்லாம் எப்படி வரிசையா பார்த்துட்டோம். ஸோ இவர் தான் சிவசக்தியான காந்தம். இந்த காந்தத்துடைய வெளிப்பாடு தான் கணபதி தத்துவம். பஞ்சபூதங்களும் அவர் தான், பஞ்ச தன்மாத்திரைகளும் அவர் தான். சரி, இப்ப நம்ம முருகன் தத்துவத்தை பார்க்கலாம். இப்ப காந்த தத்துவம் உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முருகன் தத்துவத்தை பார்க்கலாம். முருகன் தத்துவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மகனை பத்தி சிந்திக்கணும் கண்டிப்பா. அந்த மகன், அவர் பேரு தான் இந்த பாருங்க, இவர் தான் அந்த மகன். வேதாத்திரி மகரிஷியால பாராட்டங்கிறத விட போற்றப்பட்ட ஒரு மகான் இவர். இவர் பெயர் தான் அருணகிரிநாதர். இவர் திருவண்ணாமலையில பிறந்தவர். இவர் எழுதிய நூல் தான் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, இந்த மாதிரி பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. இவர் வாழ்ந்த காலம் 15ஆம் நூற்றாண்டு. அதாவது கச்சியப்ப முனிவர் 14ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்துல வந்தார். அவருக்கு அடுத்து 100 வருஷம் கழிச்சு திருவண்ணாமலையில பிறந்தவர் தான் இவரு அருணகிரிநாதர். இவர் கையில கூட பாருங்க திருப்புகழ் அப்படின்னு இருக்கும். இவரு கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி சொன்னோம்னா, மகரிஷி அவர்கள் இவரை போற்றி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மகரிஷியுடைய குருவான தாயுமானவர் அவரும் இவரை புகழ்ந்திருக்கிறாங்க. அப்போ வெளியில இவங்க பக்தி மார்க்கத்துல முருகன் சொன்னாலும் சுத்த வெளியே தெய்வம்
வெட்டவெளிய தெய்வம் சொன்ன தாயுமானவரும் வேதாத்திரி மகரிஷியும் பாராட்டி இருக்கிறாங்க, போற்றி வணங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இவங்களும் அதையத்தானே சொல்லி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப வெளி உலகத்துக்கு தான் அவங்க விபூதி பூசி, பட்டை அடித்து, ருத்ராட்சம் அணிந்து இருப்பாங்க. ஆனா அது வெளி உலகத்தோட வள்ளுவர் சொன்ன மாதிரி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். பெரும்பான்மை சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்ப கூட வள்ளுவர் எப்படி இருந்தாரு, பட்டை போட்டிருந்தாரா அப்படின்லாம் கேட்பாங்க. அவர் அந்த கால பெரும்பான்மை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் இருந்திருக்க முடியும். இல்லைன்னா அவர் அரங்கேற்றம் கூட செய்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவருக்கு. அப்போ இந்த அருணகிரிநாதரை பத்தி தாயுமானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அப்படிங்கிறார். கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை. கந்தர் அனுபூதிங்கிறது இவர் எழுதிய நூல். எந்தைனா என்ன? என் தந்தை அப்படின்னு. தாயுமானவர் தன்னுடைய தந்தை போல மதித்து சொல்லக்கூடிய ஒரு மகான் இவர். கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை. இந்த ஒரு வரியில போதும் தாய்மானவர் இவரை புகழ்ந்ததை நம்ம உணர்வதற்கு. அடுத்து மகரிஷி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, இவர் காந்த தத்துவத்தை முழுமையாக உணர்ந்த மகான். இவருடைய பாடல் ஒன்னை எடுத்து அந்த பாடலை மகரிஷி அவர்கள் விளக்கமா சொல்றாங்க. அந்த பாடல் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதான் அந்த பாடல். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் உண்டு. மொத்தம் 6 வரும். கடைசி வரி பாருங்க. ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர். இந்த பாடலை மகரிஷி அவர்கள் எடுத்து சொல்றாங்க. இந்த அருணகிரிநாதர் அப்படிங்கிறவர் காந்த தத்துவத்தை முழுமையாக உணர்ந்த ஒரு மகான். ஆனால் அவரால காந்த தத்துவத்தை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் காலத்துல கரண்ட் கிடையாது. அவர் காலத்துல மின்சாரம் இல்லை இல்லையா? மின்சாரம்ங்கிறது காந்த தத்துவம். காந்தத்தை எப்போ அவன் முறையா மனிதன் பயன்படுத்தணும்னா அதுதான் மின்சாரம். இப்ப மின்சாரம் வந்து இப்போ ஒரு 100 வருஷம் இருக்குன்னா, இந்த 100 வருஷம் தான் உண்மையாகவே காந்த தத்துவம் தோன்றி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். அப்போ 15ஆம் நூற்றாண்டுங்கிறது அப்போ மின்சாரம்க்கு கிடையாது. அப்போ மின்சாரம்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் காந்த தத்துவத்தை விளக்க முடியும். அதை நான் மனம்ங்கிற தத்துவத்துல முருகனை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அப்போ கரண்ட்டை வச்சு இவ்வளவு ஈஸியா நம்முடைய மனதை புரிந்து கொண்டோமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த கரண்ட்ங்கிறது இவர் காலத்துல இல்ல. அப்போ அவர் என்ன அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? எப்பா, பஞ்சபூதங்கள் நீயே தான், சிவன் தான் சக்தியாகி, சக்தி சேர்ந்த பஞ்சபூதங்களாகி கணபதியா மாறினீங்க. சிவன் பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் இருந்து அவருடைய காந்த அலைகள் தான் பஞ்ச தன்மாத்திரைகளாக வந்திருக்கு. ஆனா இதே பஞ்ச தன்மாத்திரைகள், இந்த காந்த அலைகள் தான் ஓரறிவு தாவரத்துல இருந்து 6 மனுஷன் வரைக்கும் உயிர்களை மனமாகவும் நீயே தான் இயங்குகிறங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஆனா இந்த வெளி உலகத்துக்கு என்னால சொல்ல முடியலையே. அப்படி சொல்றதுக்கு எனக்கு நீ ஏதாச்சும் ஒரு ஞானத்தை கொடுப்பாயாக அப்படிங்கிற வேண்டுகோள் தான் இந்த பாடல். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி முகம் ஒன்று. இப்ப ஆரி சொல்லிட்டு நீ ஆரி ஆகிட்ட. கடைசி என்ன சொல்றாரு? அவருடைய ரெக்வஸ்ட் என்ன? ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். அவர் உணர்ந்துட்டாரு. அவர் உணர்ந்தனால தான் இதை எழுதுறாரு. ஆனா மக்களுக்கு நூல்ல எழுதி இருக்கிறாரானா எழுத முடியல. ஏன்னா மின்சாரம் இல்லை. அப்போ அருணகிரிநாதருடைய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவரு உணர்ந்தும் உணர்த்த முடியாத சூழ்நிலைக்கு பொருத்தமாக மகரிஷி அவர்கள் ஒரு கவி எழுதுறாங்க காந்த தத்துவத்தை பத்தி. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் ஏற்றம் பெற்ற காலத்தில் ஏற்றம் பெற்ற மின்சாரம் கொண்டு இதை எளிதில் விளக்கிடலாம் அப்படின்னு வரும். இந்த கவி ஞானமும் வாழ்வும் நூல்ல பார்க்கலாம். அதே போல ஞான களஞ்சியம் நூலை நீங்க பார்க்கலாம். இந்த கவி அருணகிரிநாதருடைய சூழ்நிலைக்கு பொருத்தமா இருக்கு பாருங்க. அவர் நான் உணர்ந்துட்டேன், மக்களுக்கு சொல்ல முடியலையே என்னால, ஆனால் நீ எனக்கு அருள் புரி அப்படிங்கிறாரு. அதான் மகிரி சொல்றாரு. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமை இன்றி முட்டி மோதி நின்றனர். இங்க அப்ளை பண்ணுங்க. அருணகிரிநாதர் முந்தையோர்கள் அகத்தவத்தால், அருணகிரிநாதர் தன்னுடைய அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு மின்சாரம் இன்மையால் ஓமை இல்லாதனால் முட்டி மோதி நின்றார். இந்நாள் ஏற்றம் பெற்ற மின்சாரம் கொண்டு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த காந்த தத்துவத்தை எளிமையாக விளக்குகிறார். சரி, அந்த காந்த தத்துவத்தை இப்ப நம்ம முருகன் தத்துவமாக பார்த்துடலாம். பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல நம்முடைய உரையை நிறைவு செய்யலாம். அப்புறம் கேள்வி பதில் இருந்தா நீங்க கேட்கலாம்.
முருகன் தத்துவம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இவர் தான் அந்த கச்சியப்ப முனிவர். இவர் தான் கந்த புராணம். இந்த மகரிஷி சொன்ன இந்த 95% சுத்த வெளி 5% அதை சொன்னோம் இல்லையா, மண்ணில் ஒரு ஐங்குணமாக்கி வரிவான் எவன். அப்படி பிரபஞ்ச பரிணாமத்தை ஔவையார் போல, மாணிக்க வாசகர் போல, மகரிஷி போல அந்த பிரபஞ்ச பரிணாமத்தை ஒரே பாடல சொன்ன ஒரு பெரிய மகான் இவர். கந்த புராணம் எழுதிய, அதாவது காந்த புராணம் எழுதிய மகான். ஸோ இவருடைய உருவத்தை நம்ம பார்ப்பது நம்முடைய அறிவுக்கு ஒரு சிறப்பை தரும். இவங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள். சரி, இப்போ நம்ம முருகன் தத்துவத்தை பார்த்துடலாம். சரி, இப்போ முருகன் வந்தாச்சு. முருகன், இந்த முருகன் தான் மனம் அப்படின்னு சொன்னோம். எப்படிங்க முருகன் காந்தம் தான், விண்துகள் சுழன்று கொண்டே இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய அலைகள் சுத்த வெளியில கரைஞ்சா அந்த கரைசல் அந்த எனர்ஜிக்கு பேரு தான் காந்தம். அது விண்ணில கரைஞ்சா அழுத்தம், காத்துல கரைஞ்சா சவுண்டு, நெருப்புல அது கரைஞ்சா வெளிச்சம், தண்ணியில கரைஞ்சா அதுக்கு பேரு டேஸ்ட், மண்ணுல கரைஞ்சா அதுக்கு பேரு ஸ்மெல்லு வாசனை. 5 தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். கணபதி தத்துவம் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப முருகனுக்கு இருக்கிற 5 முகம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 6வது முகம் என்ன? மனசு. இப்ப மனம் எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிறது தான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிர்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப மனம்ங்கிற தத்துவத்தை நான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தை விளக்கமா சொல்றேன். மின்சாரத்தை பயன்படுத்தி நான் இதை சொல்றேன். இதை பயன்படுத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அருணகிரிநாதருடைய அந்த சூழ்நிலை, அவருடைய எண்ண ஓட்டம் நமக்கு புரிந்துவிடும். நம்ம உடம்புல மனசு எங்க இருக்கு? மகரிஷி என்ன சொல்றாங்க? உயிரின் படற்கை நிலையே மனம். சரி, இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க? ஜீவகாந்த அலையே, நம்ம உயிரிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலை தான், உயிரிலிருந்து வரக்கூடிய அலை தான் நம்முடைய மூளை வழியாக இயங்கும் பொழுது மனமாக மாறுகிறது. நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். உயிர் எங்க இருக்கு? உயிர் எல்லா இடத்துலயும் இருக்கு. அது இயக்க மையம் மூலாதாரத்துல, வித்து மையத்துல இருக்கு. அது இது குழந்தைங்களா இருந்தா தலை உச்சியில உயிர் மையம் இருக்கும். 14 வயசு மெச்சூரிட்டி வரைக்கும் மேல இருக்கும், அப்புறம் கீழே வந்துடும். இப்ப குழந்தைகளுக்கு மேலேயும் நமக்கு கீழேயும் உயிர் மையம் இருக்கு. உயிர் அங்க, அப்போ உயிர் எல்லா இடத்துல இருக்கு, மையம் கொண்டு இருக்கக்கூடிய, அவ்வளவுதான். சரி, ஆனா மனசு எங்க இருக்கு அப்படின்னா, மனம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்றோமா? கிடையாது. மனம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் மனம் எங்குமே பாயும். ஆனா எந்த இடத்துல உருவாகுதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் மூளை. அதுதான் மாதிரி சொல்றாங்க, ஜீவகாந்த ஆற்றல், உயிரிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் நம்முடைய மூளை வழியாக இயங்கும் பொழுது தன்மாற்றம் அடைந்து மனமாக, எண்ணங்களாக மாறிவிடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மின்சாரத்தை வச்சு நம்ம இந்த மனதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மனம் தான் முருகன். முருகனுடைய 6வது முகம் தான் மனம். 5 முகம் தான் பஞ்ச தன்மாத்திரைகள். அப்போ கரண்ட் வச்சு இவர் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு டியூப் லைட் இருக்கு. நம்ம வீட்டுல டியூப் லைட் இருக்கு, சாயங்காலம் சுவிட்ச் போடுறோம், வெளிச்சம் வருது. இப்போ கரண்ட் தானே இந்த லைட் வழியா கிராஸ் பண்ணும் பொழுது வெளிச்சமா மாறுது இல்லையா? எப்படி மாறுது? கண்ணுக்கு தெரியாத கரண்ட், எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிசிட்டி இந்த டியூப் லைட்டை கிராஸ் பண்ணும் பொழுது கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிச்சமாக மாறிவிடுகிறது. எப்படி மாறுது அப்படின்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிச்சமாக மாறுவதற்கு 2 பொருள் இருக்கணும் அந்த டியூப் லைட்டுக்குள்ள. என்னன்னா, ஒண்ணு ஃப்ளோரோசன்ட் பவுடர்னு இருக்கும். டியூப் லைட்டை உடைச்சு நம்ம பார்த்துருப்போம். ஃபீஸ் ஆனதெல்லாம் தூக்கி போட்டுப்போம், போடும்போது டப்புன்னு வெடிக்கும், உள்ள பவுடர் இருக்கும். அந்த டப்புன்னு வெடிக்கிற அந்த சவுண்டு தான் அது கேஸ். அதுக்கு பேரு ஃப்ளோரோசன்ட் கேஸ்ன்னு பேரு. அந்த பவுடர் பார்த்துருப்போம் நைஸா, அதுதான் ஃப்ளோரோசன்ட் பவுடர். இந்த பவுடரும் கேஸும் உள்ள இருந்தா தான் கண்ணுக்கு தெரியாத அந்த கரண்ட் இதை கிராஸ் பண்ணும் பொழுது கன்வெர்ட் ஆகிறது, தன்மாற்றம் அடைஞ்சு வெளிச்சமாக மாறிவிடுகிறது. அதே மாதிரிதான் நம்முடைய உயிர் உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர், இந்த உயிர் சுழன்று கொண்டே இருக்கு, அதுல இருந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கு. இந்த அலைகள், இதுதான் ஜீவகாந்த அலைன்னு சொல்றோம். இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்ல இருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலை இந்த மூளை அப்படிங்கிற டியூப் லைட் வழியாக கிராஸ் பண்ணும் பொழுது அங்க எப்படி கண்ணுக்கு தெரிய வெளிச்சமா மாறுதோ, இங்க உணர்ச்சி உள்ள
உணரக்கூடிய மனமாக மாறிவிடுகிறது. கரண்ட் வெளிச்சமா மாறணும்னா உள்ளுக்குள்ள புளோரசன்ட் பவுடரும் கேஸ் இருந்தா தான் மாறும். அதே போல ஜீவகாந்த அலை, அதாவது உயிரிலிருந்து வரக்கூடிய காந்த அலை மனமாக எண்ணமாக மாறணும் அப்படின்னா மூளை அப்படிங்கிற கருவி இருக்கணும். மூளைங்கிறது தான் இந்த இடத்துல டியூப்லைட். டியூப்லைட்டுக்குள்ள இருக்கிற பவுடர் மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம மூளைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஞாபக பதிவுகள், மூளை செல்கள் அல்லது மெமரி இம்ப்ரிண்ட், மெமரி செல், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். மூளையில இருக்கக்கூடிய ஞாபக பதிவுகள். அப்போ ஜீவகாந்த அலை மூளையை கிராஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞாபக பதிவுகளினால மூளையில இருக்கக்கூடிய மெமரி இம்ப்ரிண்ட்ஸை கிராஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு எண்ணமாக விரிச்சு காமிக்கிறது. அதுக்கு பேரு தான் மனம். மனம்ங்கிறது எண்ணங்களின் தொகுப்பு தானே. தனித்தனியா நினைச்சா எண்ணம், மொத்தமா தான் மனசு. காலையில எந்திரிச்சதுல இருந்து நமக்கு நைட்டு தூங்குற வரைக்கும் கோடிக்கணக்கான எண்ணம் வரும். தனித்தனியா பார்த்தா அதெல்லாம் எண்ணம், ஒட்டுமொத்தமா பார்த்தா மனசு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுதான் முருகன் தத்துவம். அப்போ பாருங்க, நம்முடைய அப்ப வெளியில இருந்துக்கிறது எலக்ட்ரிசிட்டி, வெறும் கரண்ட். உடம்புக்குள்ள இருக்கிறது பயோ கரண்ட், அவ்வளவுதான். இந்த பயோ கரண்ட் மூளை வழியா போச்சுன்னா அது மனமாக மாறி விடுகிறது. இதுதான் முருகன் தத்துவம். அது வெளியில இருக்க கரண்ட், இது உள்ளுக்குள்ள, அது வான்காந்தம், இது ஜீவகாந்தம். இதுதான் முருகன் தத்துவம். அப்போ ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் வேண்டியது, காந்த தத்துவத்தை என்னால உணர்த்த முடியலையே, நீ எனக்கு அருள் புரின்னு கேட்டது. இன்று மகரிஷி சொன்ன மாதிரி இந்நாள் ஏற்றம் பெற்ற மின்சாரம் கொண்டு அதை எளிதில் விளக்கிடலாம். டியூப்லைட் வச்சு நம்ம ஈஸியா மனதை விளக்கிடுறோம், அறிவை விளக்குறோம். அப்போ இந்த உதாரணத்தை டியூப்லைட் மாதிரி தான் நம்முடைய, ஆமா கரெக்டா தான் இருக்குன்னு நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? இப்படி ஒரு கம்பேரிசன் சொன்னா தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ சுத்தவெளி எப்படி இருக்குன்னா இருட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம இருட்டை நம்ம பார்த்துருக்குறோம், ஓகே இது அப்படிதான் இருக்கும்னு. அப்போ கரண்ட் ஒண்ணு நம்ம டியூப்லைட்டை பார்த்தா தானே மக்கள் புரிந்து கொள்வாங்க. அவர் காலத்துல எதுவுமே இல்லை, அப்போ எப்படி புரிய வைக்க முடியும்? அதனால தான் அவரால் அப்படி சொல்ல முடியாது. சரி, இப்போ இதுதான் காந்த தத்துவம். ஸோ இப்போ ஒரு சில கன்க்ளூஷன் சொல்லி நம்முடைய உரையை நிறைவு செய்வோம். ஸோ நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய நாட்டுல இந்த இந்து சமயத்துல இருந்த முன்னோர்கள் அந்த காலத்துல மிகப்பெரிய ஞானிகளாக தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் உணர்ந்த மகன்களா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு சொன்னா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களுடைய அறிவு நிலையும் பண்பாட்டு நிலையும் வளர்ச்சி அடையல. மகரிஷிகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் பகவத்கீதை போர்க்களத்துல உபதேசிக்கப்பட்டது? காரணம் என்ன? போர் தான். மக்கள் எந்நேரம் போர் தான் புரிந்து கொண்டிருந்தார்கள். சும்மா அக்பர் போர் தொடுத்தார், இப்ப நம்மளுக்கு ஹிஸ்டரியில அதான் படிக்கிறோம், எந்நேரம் மக்களுக்கு போர் தான். அப்போ நல்ல விஷயத்த கூட போர்க்களத்துல சொன்னாதான் புரியக்கூடிய அளவுக்கு மக்களுடைய பண்பாடு இருந்திருக்கு. அப்ப அதனால தான் அங்க போய் சொல்றாங்க, அந்த கதைகள் அப்படி வருது. அப்போ மக்களுடைய அறிவு நிலைக்காக பல கதைகளை கட்டமைச்சாங்க, கற்பனை தெய்வங்களை கட்டமைச்சாங்க. அதுதான் சிவம். சிவம் அப்படிங்கிறது சுத்தவெளி. சுத்தவெளியிலிருந்து வந்த விண்துகள் தான் பார்வதிங்கிற சக்தி. இந்த ரெண்டும் சேர்ந்த கூட்டு தான் கணபதிங்கிற பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் பிளஸ் பஞ்ச தன்மாத்திரைகள் அவர் தான். அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் போக உயிர்களிலே நீ மனமாகவும், நீ தான் மூளை வழியாக மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறங்கிற தத்துவத்தை உணர்த்துவதுதான் இந்த ஆறுமுகம் அப்படிங்கிற முருகன் தத்துவம். அப்போ முருகன்கிறது காந்தன். காந்தம் தானே முருகனா மாறுது. அப்போ ஒரு கொஞ்சம் மாற்றி அதை கந்தன் அப்படின்னு சொன்னாங்க. கந்தன்னா காந்தம். இந்த காந்தம் தான் வாசனை, காந்தம் தான் டேஸ்ட், லைட்டு, ஸ்மெல், எல்லாமே அதுதான். ஆனா உயிர்கள் அது சிறப்பா இயங்குது இல்லையா? அதனால இவருக்குன்னு தனியாக கந்தன் அப்படின்னு பேரு. சரி, இப்ப இறுதியாக அந்த முருகன் படத்துல இருக்க ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். முருகன் ஏன் மயில் மேல இருக்கிறாரு அப்படின்னு. இந்த வேல் தத்துவத்துக்கு மகிழ்ச்சி அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. வேலுடைய முனை பாருங்க, கூர்மையா இருக்கும், நடுவுல அகலமா இருக்கும், கீழே ஆழமா இருக்கும். அதாவது முருகன்கிறது மனம். மனம் தத்துவம். முருகன் முருகனாக இருக்கும்போது ஜெயிக்கல. அவருங்க அம்மா கிட்ட இருந்து வேலை வாங்கி அப்புறம் தான் அவர் ஜெயிக்கிறாரு. அது என்னன்னா, மனமாக இருந்தா மட்டும் ஜெயிக்காது, மனம் அறிவாக மாறணும். அறிவுங்கிறது என்ன? விளைவறிந்த விழிப்பு நிலை தானே. அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த அத நுண்மான் நுழைப்புலன் அறிவுன்னு மகிழ்ச்சியோட தான் சொல்லுவாங்க. அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு தான் வேல். மேல கூர்மையா இருக்கா, மனம்ங்கிறது கூர்ந்த அறிவு இருக்கணும். நடுவுல அகலமா இருக்கிறது அகன்ற அறிவு, இல்ல ஆழ்ந்த சிந்தனை இருக்கணும். இந்த மூணுக்கும் சேர்ந்துதான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு, பெர்ஸ்பிகாசிட்டி அப்படின்னு பேரு. இந்த ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்தா அந்த மனம் உடைய மனிதன் ஜெயிப்பான். மகரிஷிக்கிட்டேயே இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு, இந்த கூர்ந்தறிவு, அகன்றறிவு, ஆழ்ந்தறிவு இருந்தனால்தான் அவர் இறைவனையே கண்டுபிடிச்சு பிரம்ம ஞானத்தை நமக்கு கொடுத்தாங்க. அப்போ கூர்ந்த அறிவுங்கிற வேல் உடைய எல்லா மனமும் மனிதர்களும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதான்.
அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் சில இதை பார்க்கலாம். முருகன் இப்ப காலடியில பாம்பு இருக்கும், சிவனுடைய கழுத்துல பாம்பு இருக்கும். அதே போல பிள்ளையாருக்கு 2 பக்கமும் பாம்பு இருக்கும். பாம்புங்கிறது நம்முடைய கலாச்சாரத்துல எல்லா இடத்துலயும் குண்டலினி சக்தியை தான் குறிப்பால் உணர்த்துவதற்கு தான் பயன்படுத்துறாங்க. கடைசியாக இந்த மயிலை பத்தி மட்டும் சொல்லிடுறேன். மயில் மேலே அமர்ந்திருப்பது என்னன்னா, மயில் மிகப்பெரிய அந்த தோகை விரிச்சிருக்கு, பல கண்களோடு அதுல இருக்கு. மயில் தத்துவம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறது. அந்த மனதை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை நம்ம அறிகிறோம் இல்லையா, அந்த மனம் தான் பிரபஞ்சம். இத அந்த இவரு வள்ளலார் பாத்தீங்கன்னா ஒரு பாடல்ல சொல்றாரு, வானத்தில் மயிலாட கண்டேன், வானத்தில் மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி, வானத்தில் மயிலாட கண்டேன், மயில் கோயில் ஆச்சுதடி அக்கச்சி, மயில் கோயில் ஆச்சுதடி அப்படின்னு எழுதிப்பாரு. வானத்தில் மயிலாட கண்டேன்னா என்ன அர்த்தம்னா, மயில் விரிஞ்ச பெருசா இருக்கு இல்லையா, அதுதான் பிரபஞ்சம். அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கண்ணு இருப்பாருங்க அந்த தோகையில, அதுதான் நம்முடைய கேலக்சி. இப்ப சூரிய குடும்பம் இருக்கு, நம்ம சூரிய குடும்பம் இருக்கிற அந்த கேலக்சி பால்வெளி மண்டலம் 10,000 நட்சத்திரங்கள் உள்ளது. இது போன்ற பல கேலக்சி சேர்ந்ததுதான் பிரபஞ்சமே. இது இந்த கேலக்சியே நம்ம டிராவல் பண்ண முடியாது. அப்போ மயில் தொகையில இருக்கிற அந்த ஒவ்வொரு கண்களுமே ஒவ்வொரு கேலக்சியை குறிக்கும். இப்படி பல கேலக்சி சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மயில் தான் இந்த பிரபஞ்சம். அந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தை, காந்தம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை மனம்ங்கிற தத்துவத்தின் மூலமாக, வேல் அப்படிங்கிற அந்த கூர்ந்த அறிவின் மூலமாக மனிதன் விளங்கிக் கொள்கிறான். அதுதான் அந்த மயில் இருக்கு. வள்ளலார் என்ன சொன்னாரு, மயில் குயில் ஆச்சுதடி, வானத்துல மயிலாடாம நான் பார்த்தேன்ப்பா, ஆனா அது குயில் ஆச்சுதுன்னா என்னடா, குயில்னா சுத்தவெளி. இந்த பிரபஞ்சம்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சு, சுத்தவெளியில இருந்து வந்துச்சு. அப்போ சுத்தவெளியோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மிகப்பெரிய பிரபஞ்சம் சுத்தவெளியில ஒடுங்கி விடும், ஒன்றுமில்லாம போய்விடும். அப்போ இதுதான் மயில் குயிலானது. குயிலுங்கிறது கருப்பா இருக்கும், கருப்புங்கிறது சுத்தவெளி. அப்போ நான் மயிலை பார்த்தேன், மயில் குயிலாச்சுன்னு வள்ளலார் சொன்னதை நாம, இதுதான் நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவு. அவங்க இப்படிதான் மக்களுக்காக இப்படிதான் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள இந்த மாதிரி உண்மையை வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் சுத்தவெளியாக இருந்துதான் வந்திருக்கு. அப்போ இதை தாண்டி சுத்தவெளியை நம்ம புரிந்து கொள்ளணும். மயிலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காத, மயில் குயிலாக போய் முடியணும் அப்படிங்க. அதுதான் அறிவின் முழுமை. மகரிஷி தானே சொல்றாங்க, அறிவு முழுமை அது முக்தி. அப்போ மனம்ங்கிற தத்துவத்தை உன்னுடைய மனசை வச்சு வேல்ங்கிற கூர்ந்த அறிவை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை நீ உணர்ந்து கொள். பிரபஞ்சத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பின்னாடி இருக்கிற குயில்ங்கிற சுத்தவெளி உனக்கு தெளிவாக விளங்கிவிடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. என்று சொல்லி நம்முடைய முன்னோருடைய பேரறிவை வணங்கி, சிவம் சக்தியாக விளங்கக்கூடிய அந்த காந்த தத்துவத்தை வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த நம்முடைய விருதுநகர் மண்டலத்திற்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்ல ஒரு 2 அறிவிப்புகள். நாம இந்த டெய்லி இந்த ஸ்லைடு போடுறோம், இதை கூட நம்ம அன்பர் ஒரு 200-300 பேர் சேர்ந்துட்டா இந்த குரூப்புக்குள்ள மட்டுமே கூட இந்த அறிவிப்பை போடலாமான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசா விளம்பரப்படுத்தி அது தேவையாங்கிற மாதிரி அன்பர்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ திரும்ப சொல்றது என்னன்னா, இதுல இந்த குரூப்ல இருக்கிற விரும்புறவங்க உங்க நம்பரை நீங்க போட்டு விட்டுருங்க. போட்டீங்கன்னா ஒரு அடுத்த வாரமோ ஒரு 5 நாள் கழிச்சோ அந்த குரூப்புக்குள்ள மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் நிகழ்ச்சிகளை பற்றி வர்ற மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது. ஸோ அந்த விருதுநகர் ஜோனோட இணைந்து இந்த நிகழ்வுகளுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு நம்பரை மட்டும் தயவு செய்து, இந்த ஸ்லைடுல நம்பர் பெர்மனண்டா இருக்கு, அதுல நீங்க வாட்ஸ்அப் போட்டு அனுப்பி ஒன்று. அப்புறம் இரவு 8 மணிக்கு சென்னையை சேர்ந்த பேராசிரியர் ருக்மணி அம்மா வகுப்பு இருக்கு. 3 நேரமும் காலை 5:30 ஆன்லைன் தவம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து உடற்பயிற்சிக்கு ஒரு 30-35 பேர் வராங்க. அதுவும் சந்தோஷமா இருக்கு. இப்போ இன்றைக்கெல்லாம் இப்போ இந்த நிகழ்வுக்கெல்லாம் தொடர்ந்து இப்போ 100 பேர் வந்துடுறாங்க. இன்றைக்கும் 100 பேர் வந்துட்டாங்க, இரவுக்கு 100 பேர் வந்துடுறாங்க. ஸோ நம்ம ரொம்ப அதை விளம்பரப்படுத்தி ஃபிளாஷ் பண்ணாம நமக்கு தேவையான விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த குரூப் கொண்டு வரும். அதனால திரும்ப சொல்றது, அந்த உங்க நம்பரை மட்டும் நீங்க விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் இந்த ஸ்லைட்ல எப்பவும் இல்லை, உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப்ல பார்த்தா அந்த ஸ்லைட்லயே அந்த நம்பர் பெர்மனன்ட் ஜோன் ஆஃபீஸ் நம்பர் இருக்கு. நீங்க அதில் போட்டு விட்டீங்கன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அதே போல நாளை காலை 10 மணிக்கு முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பியா அவர்கள் அடுத்தடுத்து நம்ம பொருத்தமான பேராசிரியர்களாக வர்றாங்க நமக்கு. 2. 2வது இன்றைக்கு ராஜ்குமார் அற்புதமான ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சி, ரொம்ப 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 நல்ல ஆராய்ச்சி, நல்ல முதிர்ச்சி, ரொம்ப நல்ல தலைப்பாவும் செலக்ட் பண்ணியிருக்கிறார். சிவசக்திங்கிறது ஒரு நல்ல தலைப்பு, நல்ல தலைப்பை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்போ அன்பர்கள் நீங்க ஒரு 10 நிமிடம் கேட்கலாம். அது அன்பர்களுக்கு இன்றைக்கு மட்டும் இல்ல, ஒரு பெர்மனண்டா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்.
கொஞ்சம் நீங்க மாத்தி மாத்தி நீங்க கேள்வியில வந்தீங்கன்னா ஒரு 5, 6 பேர் கூட நம்ம ஒதுக்கலாம். ஒரு 2, 3 பேர் மட்டும் தினசரி நம்ம அதுல இருந்துக்கிட்டோம்னு சொன்னா, பின்னாடி வர்றவங்க அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. அவங்க இதாயிடுறாங்க. நம்ம நேரமும் முடிஞ்சு போயிடுது. அதனால அன்பர்கள் கொஞ்சம் அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, ஒரு கேள்விகள கேட்டு, அத சுருக்கமாக கேட்டு நீங்க பண்ணிக்கலாம். கொஞ்சம் கைண்ட் ரிக்வெஸ்ட் தான். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்திராணி யாராவது அனுப்பி விடுமா? இந்திராணி பாலசுப்ரமணியம். யாராவது இருக்கிறாங்களா? ரைஸ் ஹேண்ட். சாந்தி அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த ஒரு அருமையான சிந்தனை உரையை கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றிங்க ஐயா. விருதுநகர் மண்டலம் பேராசிரியர்கள், மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. ராஜகுமார் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடனுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஒரே ஒரு இது என்னன்னா, இந்த கரண்ட் மூலமா சொன்னீங்க இல்லைங்கய்யா கடைசியா, ஆமாங்க, மனம் எப்படி நமக்கு செயல்படுதுன்னு, டியூப் லைட் எரியுறது, அது சொல்ல டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருச்சிங்க ஐயா. சாந்தி செந்தில்வேல், திருச்சிங்க ஐயா. சரி சரி. அதாவது மனம் அப்படிங்கிறது நம்முடைய உடம்புல உயிர் இயங்கி கொண்டிருக்கிறது. உயிர்ல இருந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கு. உயிர்ல இருந்து வரக்கூடிய அலை தான் ஜீவகாந்தம்னு சொல்றோம். இந்த ஜீவகாந்தம் தான் நம்முடைய நாக்கு வழியாக வெளியேறினா அந்த கருவி மூலையே வெளியேறும்போது சுவையை உணருது. கண் வழியாக வெளியேறும்போது வெளியில இருக்கக்கூடிய வெளிச்சத்தை உணருது. அதே இது மூளைங்கிற ஒரு சிறப்பு கருவியை வழியாக இயங்கினா மட்டும்தான் மனமாக இயங்கும். இந்த மூளைங்கிறது அனிமல்ஸுக்கு இருக்கு, தாவரங்களுக்கு இருக்கு, வேற வேற வடிவத்துல வேற வேற பேர்ல இருக்கும். மூளையுடைய சிறப்பு தன்மை. அப்ப இந்த மூளையை வடிவமைத்தானே இறைவனுடைய பேரறிவு தான். அப்போ அந்த பேரறிவுல இருக்கக்கூடிய மூளையுடைய தனித்திறம், அதோடைய யூனிக்னஸ், சிறப்பு தன்மையின் காரணமாக அதுல மெமரி செல்ஸ் எல்லாம், ஞாபக பதிவுகள் எல்லாம் இருக்கிறனால, அதுல எல்லா ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கனால அந்த பதிவுகளை தாண்டி வரும் பொழுது ஒவ்வொரு பிக்சராக அது காமிக்குது. இப்ப நம்ம போன்ல நிறைய போட்டோ வச்சிருக்கிறோம். அதெல்லாம் போட்டோவாகவே இருக்கும், உள்ளுக்குள்ள கம்ப்ரஸ் ஆகி தானே இருக்கும், சுருங்கி தானே இருக்கும், பதிவுகளாக சுருங்கி இருக்கும். ஆனா நம்ம அதுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம போன் பேட்டரியில இருக்கிற கரண்ட் தான் அந்த மேக்னெட்டிக் பாயிண்ட் நம்முடைய போன் மெமரியில இருக்கிற பாயிண்ட்டுக்குள்ள போய் அதை விரிச்சு டிஸ்பிளேல காமிக்குது. என்ன அப்ப இதுதான் அந்த கரண்ட் அதை வழியா போகும்பொழுது அது விரிச்சு காமிச்சிருது. அது மாதிரிதான் நம்முடைய ஜீவகாந்த அலை நம்முடைய மூளை வழியாக கிராஸ் பண்ணும் பொழுது மனமாக மாறி விடுகிறது. இதைதான் டியூப்லைட்ல என்ன சொன்னோம், கண்ணுக்கு தெரியாத அந்த கரண்ட் நமக்கு உடம்புக்குள்ள இருந்தா அதுக்கு பேர் பயோ கரண்ட், வெளியில இருந்தா அது எலக்ட்ரிசிட்டி. அந்த கரண்ட் அது டியூப்லைட்டை கிராஸ் பண்ணும் பொழுது அங்க நமக்கு எப்படி மூளையோ அந்த இடத்துல அந்த மூளைங்கிறது அந்த டியூப்லைட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய பவுடரும் கேஸும், அதை இந்த பவுடர் மட்டும் வச்சா கூட வெளிச்சமா மாறுது, கேஸ் மட்டும் இருந்தா கூட ரெண்டு சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அதுக்கு வெளிச்சமாக மாறும்.